எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் இனிய வானொலி தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் சாய்குமார். நான் சென்னையில் வசிக்கும் ஆந்திரா பையன். நான் என்னோட படிப்பு மொத்தம் ஆந்திராவில் தான் முடித்தேன். நான் பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்கேன். என்னோட அப்பா அம்மா அம்மா பேர் யசோதா, அப்பா பேர் ஜெயச்சந்திரா. அப்பா காய்கறி மார்க்கெட்ல வேலை செய்தாரு. நான் பிரதிக்வீன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற கம்பெனில டெலிகாலரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வானொலி என்னும்போது எல்லாரோட, எனக்கு தெரிஞ்சு பலரோட கலை வாழ்க்கைக்கு விதை போட்டதே வானொலி தான். ஸோ என்னோட கலை வாழ்க்கைக்கும் விதை போட்டது வானொலி தான். என்னோட 7வது வயதிலேயே நான் பாட ஆரம்பிச்சேன். என்னோட 8வது வயதுல என்னுடைய முதல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி நிலையம் திருப்பதியில பதிவானது. அதை முதல் கொண்டு இன்னைய வரைக்கும் வானொலி கூட என்னோட பந்தம் இணைந்துகிட்டே இருக்கு. அது மொழி மாறி இருக்கே தவிர ஒளி மாறல. சோ இதுதான் என்னை பத்தி நான் சொல்ல விரும்பியது. எனக்கு வானொலிக்குமான பந்தமும் கூட. சோ எனக்கு வானொலி நிறைய விதத்துல உதவி இருக்கு. நிறைய நண்பர்களை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். எனக்கு நடந்த ஒரு 2-3 நிகழ்வுகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அது என்னன்னா, 2020 பிப்ரவரி 12ஆம் தேதி மதியம் 3:15 போல எனக்கு ஒரு போன் வந்தது. போன் எடுத்து பேசுறப்போ, நான் சூரியன் எஃப்எம்ல இருந்து பேசுறோம். நாங்க இந்த மாதிரி நாளைக்கு உலக வானொலி தினம் இருக்கு, உங்களோட இன்டர்வியூ நாங்க எடுக்க போறோம், உங்களுடைய நேர்காணல் நாங்க எடுக்க போறோம். ஏன்னா இந்த பார்வையற்றவர்களுக்காக இந்த வானொலி தினத்தை நாங்க டெடிகேட் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் பிராங்க்னு நினைச்சேன். பட் அது உண்மையாகி என்னுடைய நீண்ட நாள் ஆசை, எனக்கு சன் டிவி, சன் தொலைக்காட்சி அலுவலகத்துல என்னோட காலடி எடுத்து வைக்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, நான் போகணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறிய தருணம் இது எனக்கு நடந்த பெரிய நிகழ்வு. 2020 ஆகஸ்ட் 25ஆம் தேதி எனக்கு ஒரு போன் வருது. இந்த ரேடியோ மிர்ச்சி மூலமா மை டி நகர் மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட் நடத்தினாங்க. அதுல பரிசு வின் பண்ணதுல எனக்கு ஒரு கால் சென்னை சிட்டி கமிஷனர், டி நகர் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டாங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க நேர்ல அப்படின்னு சொல்லி. சோ சார் என் வீட்டுக்கே என்னை வாழ்த்தி எனக்கு பரிசு அளித்து இன்னைய வரைக்கும் என் கூட தொடர்புல இருந்திருக்காரு. சோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல நினைவூட்டும் பல பரிசுகளை வானொலி எனக்கு கொடுத்திருக்கு. என்ன போலவே பலருக்கும் இதை கொடுத்திருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய வானொலி நண்பர் அப்படின்னே சொல்லலாம், திரு ஜெகன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் இந்த யூடியூப் தொலைக்காட்சிக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த நன்றி. எனக்கு தமிழ் மொழி மேல ஒரு தனி ஆர்வம். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்லயே பேசணும் அப்படின்னு சொல்லி நினைத்துதான் இந்த உரையாடலை நான் நிகழ்ந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் இதை மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.